நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. முத்துமழே முத்துமழே, மண்ணை தொடும் முன் மறைந்தது என்ன? வெள்ளிமழே வெள்ளிமழே, துள்ளி வந்து தொலைந்தது என்ன? தாவணி மின்னல் சிதறி அடிக்க, மன்மத இடிகள் மனதில் இடிக்க, இளமை வயலில் காதல் முளைக்க, மறுமுறை மறுமுறை ஒருமுறை வருவாயா? நீ வரும்போது நான் மறைவேனா? நீ வரும்போது நான் மறைவேனா? சார் போட்டோ எடுக்கணும், கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். இப்படியே எடு போதும். சார் இப்படி தள்ளி தள்ளி நின்று நான் என்ன ஆதார் கார்டுக்கா போட்டோ எடுக்கிறேன்? ஆல்பத்துக்கு எடுக்கணும் சார், கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். டேய் போதும்னு சொல்றல, இப்படியே எடு. ஐயோ என்ன சார் நீங்க இப்படி தள்ளி தள்ளி நின்று போட்டோ எடுத்தா எப்படி சார் நல்லா இருக்கும்? அப்புறம் கடைசியில போட்டோ பாக்குறவங்க எல்லாம் கேமராமேன் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க சார். அதுலயும் கல்யாண போட்டோவை விட ரிசப்ஷன் போட்டோ தான் சார் நல்லா லுக்கா இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, மேடமோட இடுப்புல கை போட்டு அப்படியே சேர்த்து பிடிச்ச ஒரு போஸ் கொடுங்க சார். ஆல்பத்துல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டுருவோம். டேய் ஒழுங்கா ஓடிரு. இதுக்கு மேல கேமராவை புடிச்சிட்டு நின்ன நான் ஒன்ன போட்டுருவேன். அன்பு, ஏன் இவ்ளோ கேப் விட்டு நிக்கிற? பக்கத்துல வந்து நில்லு, அப்பதான் போட்டோக்கு நல்லா இருக்கும். என்ன மாலையும் கழுத்துமா மேடையில வந்து நின்னுட்டு இருக்கான், இந்த கல்யாணம் நடந்துரும் நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன நடக்காம இன்னும் என்ன இருக்கு அன்பு? இப்ப ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு, காலையில விடிஞ்சதும் கல்யாணம். நீங்க கழுத்துல தாலி கட்டி தானே ஆகணும். என் கையால நான் தாலின்னு ஒன்று கட்டினாது என் மின்னலுக்கு மட்டும்தான். என் ஷைலோட இடத்துல வேற ஒருத்தைய வச்சு பார்க்குற நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த அன்போட உடம்புல உயிர் இருக்காது. அன்பு என்ன யோசிக்கிற? ஓ, அந்த சைலஜாவை லவ் பண்றேன்னு இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டோமே, இப்போ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் ஏதாவது நினைப்பாங்களோன்னு நினைக்கிறியா? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அன்பு. ஏன்னா இந்த காலத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதெல்லாம் ரொம்ப சகஜம். நீ வேணா பாரு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல நீ அந்த சைலஜாவை லவ் பண்ணுங்கிற விஷயத்தையே எல்லாரும் மறந்துடுவாங்க. எதுக்கு நீயே மறந்துடுவ. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் அவளை மறக்க முடியாது. ஐயோ அன்பு, இதெல்லாம் எல்லாருமே சொல்ற டயலாக் தான். ஆனா ஒரு பொண்ணை லவ் பண்ணி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கொஞ்ச நாளைக்கு வேணும்னா அந்த பொண்ணு ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்புறம் குடும்பம் குழந்தைன்னெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே லைஃபை பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த லவ் பண்ண பொண்ணையெல்லாம் ஞாபகத்துல கூட வச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் உனக்கும். காதலும் கடந்து போகும், எல்லாமே கொஞ்ச நாள்ல மறந்தும் போகும். நான் என்ன மறந்தாலும் என்னைக்கும் அவளை மறக்க கூடாதுன்றதுக்காக தான் அவ பேரை என் நெஞ்சில பச்சை குத்திருக்கேன். நான் செத்தே போனாலும் என் நெஞ்சுக்கு வெளியிருக்கிற அவ பேரையும் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற அவளையும் யாராலையும் அழிக்க முடியாது. ஐயோ அன்பு, உனக்கு தெரியாது, பச்சை குத்துனதை அழிக்கிறதுக்கு கூட இப்ப சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் நீ அதை அழிக்க கூட வேண்டாம். ஷைலஜாங்கிற பேரை சஞ்சனான்னு மாத்துறது ரொம்ப ஈஸி. அதை ஈஸியா பண்ணிடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஷைலஜாங்கிற அந்த பேரை சஞ்சனான்னு மாத்திடலாம். அதுக்கு நம்ம கல்யாணம் நடந்தா தானே? நடக்காம எங்க போகும் அன்பு? உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலங்கிறதுக்காக தானே நீ இப்ப ரிசப்ஷனுக்கே வந்து நிக்கிற. அன்னைக்கு கடையில வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன்னு நீ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு 2 நாள் முழுசா டைம் இருந்துச்சு. இந்த 2 நாள்ல உன்னால எதுவுமே பண்ண முடியல. இப்போ விடிஞ்சா கல்யாணம், இன்னும் ஒரு 8 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 8 மணி நேரத்துல உன்னால என்ன பண்ண முடியும் அன்பு? அதுவும் இந்த ராத்திரியில உன்னால எதுவும் பண்ண முடியாது அன்பு. நாளைக்கு காலையில நீ என் கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும். அப்புறம் அந்த ஷைலஜாவை நினைச்சு வருத்தப்படாத. அவதான் போயிட்டாளே, போனவ போயிட்டா. இனி நீ அவளை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? அதனால போனவளை பத்தி யோசிக்காம நாளைக்கு காலையில நடக்க போற நம்ம கல்யாணத்தை பத்தி யோசி அன்பு. இன்னையோட உன் வாழ்க்கையில நடந்த உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு நாளையில இருந்து நம்ம லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அன்பு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு. கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னா அது உனக்கு தான் கெட்ட பேரு. அதனால தான் நான் 2 நாளைக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திடுன்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கல. இப்ப கூட என் கேரக்டர் சரியில்லை, என்னை பிடிக்கலன்னு சொல்லி நீயாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா உனக்கு எந்த கெட்ட பேரும் வராது. ஆனா கடைசி நிமிஷத்துல நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா அது உனக்கு தான் கெட்ட பேரு. அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றேன்.
நீ என்ன சொன்னாலும் சரி அன்பு, இந்த கல்யாணத்தை நான் நிச்சயமா நிறுத்த மாட்டேன். நீயும் நிறுத்த மாட்ட, அது எனக்கு தெரியும். உன் கதிர் மாமாவை மீறி உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா நீ நிறுத்துறதா இருந்தா எப்பவோ நிறுத்திருப்ப. உன்னால முடியலங்கிறதுனால தானே நீ ரிசப்ஷன்ல வந்து மாலையும் கழுத்துமா நின்னுக்கிட்டு இருக்க. இப்ப நான் இங்க வந்து நிக்கிறது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இல்ல, என் அக்காவுக்காக. அதே மாதிரி உன் அக்காவுக்காக நாளைக்கு நீ என் கழுத்துல தாலியும் கட்டுவ. ஷைலுமா, என்ன ஷைலுமா அன்போட ஷர்ட்டை வச்சு அழுதுட்டு இருக்க? இப்ப கூட அவனை லவ் பண்ணல, அவனை மறந்துட்டேன்னு சொல்ல போறியா? அவன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. நீ அவன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்னப்போ எனக்கும் அவன் மேல கோவம் தான் வந்துச்சு. ஆனா அவனுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இருந்திருந்தா அவன் உன்னை தேடி அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு வந்திருக்க மாட்டானே சொல்லுமா. அவனால என்னைக்குமே உன்னை விட்டுட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால தானே அவன் நேத்து கூட ஹாஸ்டலுக்கு வந்திருக்கான். எனக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கன்னு கேட்டப்போ நீ என் வீட்டுல தான் இருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன்னா அவன் உடனே உன்னை தேடி இங்க வந்திருப்பான். ஆனா நீ என் வீட்டுல இருக்கேன்னு சொல்ல வேண்டாம், நீ கேரளாக்கு போயிட்டேன்னு சொல்ல சொன்ன. ஏன் ஷைலுமா, எதுக்கு அப்படி அவன்கிட்ட சொல்ல சொன்ன? அவன் என்ன தேடி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்ல சொன்னேன். ஏன் ஷைலுமா அப்படி சொல்ற? அவனுக்கு நாளைக்கு தான் கல்யாணம், அதனாலதான் அவன் இன்னைக்கு உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கான். இப்போ நீ வேற எங்க இருக்கேன்னு தெரியாம அவன் பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கானோ? அவன் ஒன்னும் செய்யல ரேஷு, நாளைக்கு அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிக்குவான். எப்படி ஷைலுமா அவன் உன்னை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்ற? பண்ணிக்குவா ரேஷு, அவனுக்கு ஞாபகம் முக்கியம்தான், என் காதல் பெருசுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட அவனுக்கு அவன் குடும்பம் முக்கியம். எனக்கு வேண்டியவன் என்ன வேணாலும் பண்ணும், எது வேணும்னாலும் விட்டு கொடுக்கும். ஆனா குடும்பம்னு வந்தா அவன் என்னையவே விட்டு கொடுத்துருவான். அவனுக்கு என்னை விட அவன் குடும்பம் தான் முக்கியம். அவன் குடும்பத்துக்காக கண்டிப்பா அவன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவான். நான் அதை தப்புன்னு சொல்லல ரேஷு, அவன் குடும்பத்துக்காக அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டும். ஏன்னா எனக்கு குடும்பம் இல்லை. எனக்கு வேண்டி அவன் குடும்பத்தை விட்டு என்கிட்ட வரணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. உண்மையை சொல்லணும்னா அவன் அம்மா அப்பா அக்கா மாமா அந்த குடும்பம் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. யாரும் இல்லாத அனாதை என் மேலேயே அவங்க அவ்வளோ பாசம் காமிச்சாங்க. எனக்கு அவங்களெல்லாம் விட்டு வர மனசு வரல. அப்படி இருக்கும்போ அன்பு மேல அவங்க எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. அன்பு மேல நிச்சயமா அவங்கள விட்டு என் கூட வர முடியாது. ஆனா என்னதான் அந்த குடும்பத்துக்காக அவன் என் காதல தூக்கி போட்டிருந்தாலும் அவன் என் காதல தூக்கி போட்டது தானே. எப்ப அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சானோ அப்பவே என் அன்பு செத்துட்டான். இனி இந்த ஜென்மத்திலே அவனை திரும்பவும் என்னால ஏத்துக்கவே முடியாது. எப்படியும் நான் அவனை ஏத்துக்க போறதில்ல. இனிப்ப எனக்கு வேண்டி அவன் குடும்பத்தையும் விட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஊர்ல இல்ல கேரளாவுக்கு போயிட்டேன்னு சொல்ல சொன்னேன். அப்படியாவது நான் எங்கேயாவது போயிட்டேன், இனி என்ன தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாவது சந்தோஷமா இருக்கட்டும். சரி, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் உன்னால அவனை மறக்க முடியுமா ஷைலுமா? எல்லோர்க்கும் தலைமேல எழுத்தொன்னு உண்டு, என்னான்னு யார் சொல்லக்கூடும்? கண்ணீர் குடம் கொண்டு அழிச்சாலும் கூட அழியாமல் என்றென்றும் வாழும். யார் யாருக்கு எதுவென்று விதி போடும் பாத வந்தாலும் போனாலும் அதுதான். இழையின் வாசலுக்கு வந்தது பூங்குருவி, கோழையின்று இருந்தே போனது கை நழுவி. இதை யாரோடு சொல்ல? மின்னல், எங்க மின்னல் இருக்க? நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ இந்த ஊரை விட்டு போயிருக்கனா? அப்போ என்ன வேண்டான்னு மொத்தமா முடிவு பண்ணிட்டு தான் போயிருக்கல்ல. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேங்கிற கோவத்துல தானே மின்னல் என்னை விட்டு போனேன். ஆனா நான் தான் அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு உன்னை தேடி வந்தனே, அப்ப கூட நீ என்னை ஏத்துக்கலையே மின்னல். இப்ப கூட என் காதல் மேல நம்பிக்கை இல்லாம நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவேன்னு நினைச்சுதானே நீ இந்த ஊரை விட்டு போயிருக்க. இல்லை, என் காதலே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போற அளவுக்கு அப்படி நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஒரு நிமிஷம் உன்னை பத்தி யோசிக்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். ஆனா அதுவும் நான் ஏன் சொன்னேன்னு உனக்கு புரிய வச்சுட்டேன். இதுக்கு மேல நான் என்னடி பண்ணணும்? என்னானாலும் உன்னை மறந்துட்டு என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது மின்னல். இப்ப கூட என் அக்காவுக்கு பிரச்சனை வராம எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு தெரியாம தான் நான் உட்காந்துருக்கேன்.
ஆனா ஒண்ணு மின்னல், என் உயிரே போனாலும் சரி, உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை நிச்சயமா நான் என் பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேன். அன்பு, அண்ணா, டேய் என்னடா அன்பு, நேத்து ஷமீர் காதல் முக்கியமா குடும்பம் முக்கியமான்னு நீயே ஒரு முடிவெடுன்னு சொன்னப்போ நீ கண்டிப்பா ஷைலுவை தேடி போவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு மேடையில உன்னை மாலையும் கழுத்துமா பார்த்தப்போ எனக்கே ஷாக் ஆயிடுச்சுடா. நீ ஏன்டா அந்த ஷைலஜாவை தேடி போல? அவளை தேடி எங்கண்ணா போக சொல்றீங்க? அவ எங்க இருக்கானே தெரியல. இப்ப நான் இங்கிருந்து போயிட்டா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னே தெரியல அண்ணா. அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. டேய் லூசாடா நீ. இங்க பாரு, சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ எதுக்குடா பயப்படுற? சாவுங்கிறது வாழ்க்கையோட கடைசி முடிவு. அதை எடுக்கிறதுக்கே உனக்கு தைரியம் இருக்குன்னா அப்புறம் அதுக்கு முன்னாடி வர பிரச்சனையை பார்த்து எதுக்குடா பயப்படுற? தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னல, குடிக்காத, குடிச்சா கவலையை மறக்க முடியுமே தவிர சரி பண்ண முடியாதுன்னு. இப்பவும் அதான் சொல்றேன். இந்த கவலையை சரி பண்ணணும்னு நினைச்சேன்னா எதை பத்தியும் யோசிக்காத, கிளம்பி போ. இல்ல உன் குடும்பத்துக்காக இந்த கவலைய மறக்கணும்னு நினைச்சேன்னா குடி அன்பு. என்னடா எப்பவுமே நமக்கு நல்லதா அட்வைஸ் பண்றவரு இன்னைக்கு குடிக்க சொல்றாருன்னு பாக்குறியா? உன்னோட இந்த நிலைமையில உனக்கு அட்வைஸ் பண்றது ஈஸி. ஆனா உன் வலி என்னன்னு உன் நிலைமையை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் அன்பு, அதனாலதான் சொல்றேன். இப்பவும் கவலைய மறக்கணும்னு நினைச்சா இது எடுத்து குடி. இல்ல சரி பண்ணணும்னு நினைச்சா கிளம்பி போ. இங்க நடக்கிற பிரச்சனைய நானும் ஷமீரும் பாத்துக்கிறோம். சொல்லு அன்பு. ரேஷு, ஷைலு எங்க இருக்கான்னு இப்பவாவது சொல்லு ரேஷு. டேய் அன்பு, நான் தான் சொன்னனேடா, அவ கேரளால அவ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாடா. ரேஷு, அவ கேரளா போயிட்டான்னு என்னால இப்பவும் நம்ப முடியல ரேஷு. சரி, அவ கேரளாக்கே போயிருந்தாலும் கேரளால அவ சொந்தக்காரங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லு ரேஷு. எதுக்குடா அன்பு, அவளை போய் பார்க்க போறியா? ஆமா ரேஷு, என்னால அவளை மறந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. அவ இன்னைக்கு ஏத்துக்கிறாளோ இல்லையோ, அவ எங்க இருக்கான்னு சொல்லு, நான் அவளை தேடி போறேன். டேய் அன்பு, இப்ப நீ இந்த கல்யாணம் வேணான்னு அவளை தேடி போனேன்னா உன் வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடாது? பிரச்சனை ஆகும் தான். அதுக்கப்புறம் திரும்ப நான் என் வீட்டுக்கு வரவே முடியாதுதான். ஆனா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. இப்ப எனக்கு ஷைலு தான் முக்கியம். அவ எங்க இருக்கான்னு சொல்லு ரேஷு. டேய் அன்பு, அது அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுடா. அவ கேரளாக்கு போறான்னு சொல்லிட்டு தான் போனா. அங்க அவங்க சொந்தக்காரங்க வீடெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அவ போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாடா. இதுக்கப்புறம் என்னன்னாலும் அவ உன்னை ஏத்துக்க மாட்டா. நீ உன் வீட்டுல பிரச்சனை பண்ணி உன் ஃபேமிலி எல்லாம் விட்டு நீ அவளை பார்க்க போனாலும் அவ உன்னை ஏத்துக்க போறதில்ல. கடைசியில அவளும் இல்லாம உன் குடும்பமும் இல்லாம நீ தான் தனியா நிக்கணும். எப்படியும் உன்னை ஏத்துக்க மாட்டா. அவளுக்காக நீ உன் குடும்பத்துல இருக்கவங்களையெல்லாம் கஷ்டப்படுத்துறதை விட பேசாம அவளை மறந்துட்டு உன் வீட்டுல சொல்ற மாதிரி அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு அன்பு. அப்படின்னு அவ சொன்னாளா ரேஷு? ஆமாடா அன்பு, அவ தான் சொன்னா. நீ உன் குடும்பத்தை விட்டு இனி இப்ப அவளுக்காக அவளை தேடி போனாலும் அவ நிச்சயமா உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னான். அதனால அவளுக்காக நீ உன் வீட்டுல இருக்கவங்களையெல்லாம் கஷ்டப்படுத்தாத அன்பு. பேசாம அந்த கல்யாணத்தை பண்ணிக்க. நான் போனை வச்சிடுறேன். நான் என் குடும்பத்தை விட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை தேடி வந்தா கூட நீ ஏத்துக்க மாட்டேன்னா என்ன மின்னல் அர்த்தம்? அப்ப நானும் வேண்டாம், என் காதலும் வேண்டாம் நீ முடிவு பண்ணிட்ட. அன்னைக்கு நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சப்போ நான் உன் காதலை தூக்கி போட்டுட்டேன்னு தாண்டி என்னை விட்டு போனேன். இப்ப நான் என் குடும்பத்தை விட்டு உன்கிட்ட வந்தாலும் நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்னா அப்ப நீயும் என் காதலை தூக்கி போட்டுட்டியா மின்னல்? நானாவது அன்னைக்கு என் குடும்பத்துக்காக என் அக்காவோட வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா நீ இப்போ எதுக்காக மின்னல் என் காதலை தூக்கி போட்ட? அன்னைக்கு நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொன்னியே, நான் உன்னை ஏமாத்தல மின்னல். இப்பவும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வர்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா இப்போ நீதான் மின்னல் என்ன ஏமாத்திட்ட. இந்த பிரச்சனையை மறக்கணுமா இல்ல சரி பண்ணணுமான்னு நீயே முடிவு பண்ணுன்னு சக்தி என்ன சொல்லிட்டு போனாரு. நீயே என்ன வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் இதை எப்படி சரி பண்ண முடியும்? இருடா சரக்க அவள மறக்க சிறக விரிச்சு உயரம் பறக்க உயிரே உயிரே எங்க மறைஞ்ச குடிச்ச நிலவ இருட்டில் தொலைச்ச என் பாட்ட கேளு டாங் 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 டிங் 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 டும் 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 டிங் 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 டாங் 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 டிங் 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 டும் 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 டிங் 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 டிங். மின்னல், ஏண்டி என்னை விட்டு போன? சத்தியமா நீ இல்லாம என்னால் இருக்க முடியாது மின்னல்.
நான் என்ன ஒன்று லவ் மட்டுமாடி பண்ணேன். உன் கூட இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதையெல்லாம் நான் கனவுலயே வாழ்ந்து முடிச்சிட்டேன் மின்னல். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறதுல இருந்து நமக்கு குழந்தை பிறக்கிறதுல இருந்து கடைசியில சாகும்போது கூட உன் மடியில படுத்து தான் சாகணுங்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சிட்டேன் மின்னல். இதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாம் என்னால இன்னொருத்தைய வச்சு பார்க்க முடியாதுடி. உன்னை நினைச்ச இந்த மனசுல இன்னொருத்தைய நினைக்க முடியாது மின்னல். உன்னை தொட்ட இந்த கையால இன்னொருத்தைய தொட முடியாது மின்னல். உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வாழறதை விட அதுக்கு பேசாம நான் செத்துருவேன்டி. நான் உன் காதலை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என் காதலை சீப்பா நினைச்சிட்டால மின்னல். நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு புரியும்டி என் காதல் எப்படிப்பட்டதுன்னு. உன்னை தொட்ட இந்த கையால இன்னொருத்தைய தொட மாட்டேன்னு. நான்லாம் என்னைக்கோ போயிருக்க வேண்டியவன். ஆனா திரும்ப உன் கூட வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன்டி. ஆனா உன் கூட என்னால் வாழவே முடியாதுங்கிறது தான் என் விதியோ என்னவோ. என்னை மன்னிச்சிட மின்னல், நான் போறேன். நீயாவது எங்கேயாவது நல்லா இருடி. ஏன் மின்னல், ஐ லவ் யூ டி. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன் அன்பே அன்பே. டேய் அன்பு, மாமா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.